ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு வீவர்ஸ் அப்பப்போ கேட்குற கொஷின் என்னன்னாக்கா, ப்ரொப்ரைட்டருடைய நேம், அதாவது ஜிஎஸ்டியில் உள்ள ப்ரொப்ரைட்டர் நேமை வேற ஒருத்தருடைய நேமுக்கு மாற்றலாமா? அதாவது எக்ஸாம்பிளுக்கு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹஸ்பண்ட் இருப்பார், அவருடைய ஜிஎஸ்டியை ஒய்ஃப் பேருக்கு மாற்றிக்கலாமா? இல்லை வீட்டில் ஃபாதர் இருப்பார், வயசாகி போயிருக்கோம், அவரால் பிஸ்னஸை ரன் பண்ண முடியாது, அப்படிப்பட்ட பட்சத்தில் தன்னுடைய பேருக்கு மாற்றிக்கலாமா? இல்லை ஃபாதர் வந்து வயசாகி போய் இறந்துருக்கலாம், அப்படிப்பட்ட பட்சத்தில் தன்னுடைய பேருக்கு மாற்றிக்கலாமா? இப்படி தான் கேட்குறாங்க. இது மாதிரி வந்து மாற்ற முடியுமா அப்படின்னாக்க, மாற்றுறது 100% மாற்ற முடியாது. ஏன்னா வந்து ஜிஎஸ்டி எடுக்கும்போது ஜிஎஸ்டி நம்பர் ஜென்ரேட் ஆகி வர்றது நம்மளுடைய பேன் கார்டை பேஸ் பண்ணி தான் வரும். அந்த பேன் கார்டு நம்பரை எந்த அமெண்ட்மெண்டாலேயும் வந்து மாற்ற முடியாது. அதனால் ப்ரொப்ரைட்டர் நேமை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, அப்போ வந்து வயசாகி போயிடுச்சு, அவரால் வந்து பிஸ்னஸை வந்து ரன் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஜிஎஸ்டியை ப்ராப்பராக நம்ம வந்து கேன்சலுக்கு அப்ளை பண்ணி கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நியூ ஜிஎஸ்டிக்கு நம்ம இப்போ யார் பேரில் வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்க பேரில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், நியூ ஜிஎஸ்டிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது கம்பெனி நேம் வந்து ஏற்கனவே இருந்த கம்பெனி நேமை இந்த நியூ ஜிஎஸ்டியில் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னாக்க தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ப்ரொப்ரைட்டர் நேமை தான் ஒருத்தர் பேர்லேருந்து இன்னொருத்தர் பேருக்கு மாற்ற முடியாது. கம்பெனி நேமை நம்ம ஏற்கனவே ரன் ஆகிட்டு இருந்த அந்த கம்பெனி நேமை இப்போ நியூவாக எடுக்க போகிற ஜிஎஸ்டிக்கு தாராளமாக மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்க ப்ரொப்ரைட்டருடைய நேமில் கரெக்ஷன் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா, நம்மளுடைய ஜிஎஸ்டியில், அதாவது நம்மளுடைய நேம், அதாவது நம்மளுடைய ஜிஎஸ்டியில் நம்மளுடைய நேம், நம்ம தான் ப்ரொப்ரைட்டர் அப்படின்னாக்க நம்மளுடைய நேமில் கரெக்ஷன் இருந்தால் தாராளமாக கரெக்ஷன் பண்ணலாம். இல்லை நம்மளுடைய நேமே வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகுது, நியூமராலஜி படி சேஞ்ச் பண்ணிட்டோம், இல்லை வந்து ஒரு மதத்துலேருந்து இன்னொரு மதத்துக்கு மாறியாச்சு, அப்படிப்பட்ட பட்சத்தில் நேம் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நம்ம தாராளமாக மாற்றலாம். அது எப்படி மாற்றலாம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து பார்த்திங்கனாக்கா பேன் கார்டை பேஸ் பண்ணி தான் ஜிஎஸ்டி நம்ம எடுத்திருக்கோம். அப்படிப்பட்ட பட்சத்தில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நியூமராலஜி படி நேமு மாற்றிருக்கோம் அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய நேமு வந்து பேன் கார்டில் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிடணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஜிஎஸ்டியில் லாகின்ல உள்ளே போயிட்டு அதில் இருந்து பார்த்திங்கனாக்கா சர்வீசஸ் அப்படின்னு இருக்கோம், அதில் உள்ளே போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கோம், அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னாக்க அமெண்ட்மெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கோர் ஃபீல்டு அப்படின்ட்டு பாருங்கள், அதில் போயிட்டு நம்மளுடைய நேமில் ஃபுல்லாக மாற்றுறதுனால மாற்றிக்கலாம், இல்லை பார்ஷியல் ஏதாவது கரெக்ஷன் சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். அது வந்து 100% நம்மளுடைய பேன் கார்டில் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கணும். இல்லைன்னாக்கா அப்புறம் நேம் மிஸ்மேட்ச் வரும், சப்மிட் ஆகாது, மாறாது. நம்ம வந்து ப்ராப்பராக வந்து நம்மளுடைய பேனில் கரெக்ஷனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கோர் ஃபீல்டில் போயிட்டு நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு மாறும். அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணோம்னாக்க நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். இது வந்து லீகல் நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இதுதான் வந்து இன்னைய சப்ஜெக்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.